들어온 제보에 따르면 비행기는 착륙 중에 랜딩 기어가 내려오지 않았고 착륙한 뒤 활주로를 이탈해 공항 담당자 இன்றைக்கு ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய கவனமும் தென்கொரியா மேலேயும் தென்கொரிய மக்கள் மேலேயும் திரும்பியிருக்கு. அதுக்கான காரணம் 181 பேரோட பயணம் செய்த ஒரு விமானம் தரையிறங்கி ஒரு சில செகண்ட்களுக்குள்ள தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. 2 பேர் மட்டும் மீட்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 179 பேரும் உயிரோட காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ற அன்ஆஃபிஷியல் தகவல் சர்வதேச ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸாக இப்போ வெளியாகி கொண்டிருக்கு. சோஷியல் மீடியாவில் வெளிவந்திருக்கிற கொடூரமான காட்சிகளை பார்க்கவே முடியாது. உடல்கள் சிதறி கிடக்கிற தீயில எரிஞ்சு போயிருக்கிற காட்சிகள் சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. தென்கொரிய விமான விபத்துக்கு பின்னால் இருக்கிற சில காரணங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி முழுமையான தகவல்களை இதில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தாய்லாந்தினுடைய பேங்காக் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தென்கொரியாவினுடைய முவான் சர்வதேச விமான நிலையம் நோக்கி ஒரு விமானம் நேற்று பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. 181 பேர் இதில் பயணம் செஞ்சிருந்தாங்க. குரூ மெம்பர்ஸ் 6 பேர், 175 பேர் பயணிகள். இதில் 173 பேர் தென்கொரியாவை சேர்ந்தவர்கள், தென்கொரிய பிரஜைகள், 2 பேர் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள். இது டிசம்பர் மாதம் விடுமுறை காலம். இதில் போன பலர் விடுமுறையை கழிக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்மஸ் பேக்கேஜ் என்ற அடிப்படையில் குடும்பத்தோட பயணம் செய்தவர்கள் என்றதும் இதில் இருக்கிற சோகமான ஒரு தகவல். தங்களுடைய விடுமுறையை கொண்டாடி கழிச்சு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பலர் தான் இந்த விபத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இந்த விமானம் விபத்துக்குள்ளான காரணம் சம்பந்தமாக சில விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வருது. ஆனால் தென்கொரியாவினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும், ஏவியேஷன் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விபத்து பதிவானதே கிடையாது என்ற தகவலையும் சர்வதேச ஊடகங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த விமான நிறுவனம் இந்த விமானத்தை இயக்கி இருக்கிற விமான நிறுவனம் குறைஞ்ச மலிவான விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்கிற ஒரு நிறுவனம். ஆனால் பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இறுக்கமான கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் இருக்கும் என்று சொல்லியும் சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விமானம் தரையிறங்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல விமானத்தினுடைய விமானி பைலட் ஒரு பிரச்சனையை கண்டிருக்கிறார். அப்போ விமானத்தை உடனடியாகவே தரையிறக்காம கோ அரவுண்ட் சொல்லி ஏவியேஷன் சொல்லாடல்ல சொல்லப்படுது சொல்லி சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. அப்படி ஒரு சில நிமிஷங்கள் தரையிறங்காம விமானம் சுற்றி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எமர்ஜென்சி லேண்டிங், அவசரமான ஒரு தரையிறக்கமா விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. அப்படி அவசரமா தரையிறக்கப்பட்டதும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம அங்கிருந்த பாதுகாப்பு வேலியில விமானம் மோதி இருக்கு, தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. 2 பேருடைய உயிரை மட்டும் இப்போதைக்கு காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அவங்களும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்கன்ற தகவல் ஊடகங்களில் சொல்லப்படுது. 179 பேரையும் பாதுகாப்பாக மீட்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பலருடைய உடல்களை சிதறி கிடக்கு, உடல்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கின்ற தகவல்கள் இப்போ சொல்லப்படுது. அன்ஆஃபிஷியல் தகவலாக 179 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி இப்போதைக்கு நம்பப்படுது. இது உறுதி செய்யப்படுமா இருந்தால் தென்கொரியாவினுடைய ஏவியேஷன் வரலாற்றில் பதிவாகி இருக்கிற மிக மோசமான மிக கொடூரமான ஒரு விமான விபத்தா இது வரலாற்றில் பதிவாகும். இந்த மாதிரி இந்த விமானம் எமர்ஜென்சி லேண்டிங் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கான பதிலாக சில கோட்பாடுகள் முன்வைக்கப்படுது. ஆனால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது இப்போதைக்கு ஒரு ஊகம், சந்தேகம், கோட்பாடு என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லப்படுது. தாய்லாந்து பிரஜைகள் 2 பேர் பயணம் செய்திருக்கிறாங்க. இதனால தாய்லாந்து ஒரு விசாரணை நடத்தப்படும் என்ற கருத்து சொல்லியிருக்கு தாய்லாந்து அரசாங்கம். அதே மாதிரி தென்கொரிய அரசாங்கமும் இப்போதைக்கு இதுக்கான காரணத்தை சொல்ல முடியாது, விசாரணைகளுக்கு பிறகுதான் அதை உறுதிப்படுத்த முடியும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கு. ஆனால் சில கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டதுக்கு அவசரமாக தரையிறக்கப்பட்டதுக்கான காரணமாக சொல்லப்படுறது லேண்டிங் கியர்னு சொல்லப்படுற பகுதி இயங்காமல் இருந்திருக்கு. லேண்டிங் கியர் சொல்லப்படுறது இந்த விமானத்தில் வயிறு மாதிரி இருக்கிற பகுதியில் டயர்கள் இருக்கும். தரையிறங்குற நேரத்தில் நாங்கள் ஃபோட்டோலையும் வீடியோலையும் பார்த்துருப்போம். தரையிறங்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல அந்த டயர் மாதிரி இருக்கிற பகுதி கீழே வரும். அப்போ தரையிறங்கினதும் அந்த விமானம் ஸ்லோவாகி நிப்பாட்டுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லியும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. பைலட் தன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் எடுத்து அந்த முயற்சியினுடைய தோல்வியாதான் இந்த விமான விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுற ஒரு ஊகம், சந்தேகம் இப்போதைக்கு முன்வைக்கப்படுது. அடுத்த 2வது மிக முக்கியமான விஷயம்தான் இந்த விமானம் தரையிறக்கப்பட்ட விதம் சம்பந்தமா நிபுணர்கள் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா பெல்லி லேண்டிங் சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி
லேண்டிங் கியர் அந்த டயர் மாதிரி இருக்கிற பகுதி இயங்காமல் இருக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து பெல்லி லேண்டிங் என்று சொல்லப்படுற முறையை பயன்படுத்தி விமானங்கள் தரையிறக்கப்படும். இது இந்தியாவிலையும் கூட நடந்திருக்கு. 2022ஆம் ஆண்டில் இந்த பெல்லி லேண்டிங் என்று சொல்லப்படுற விதத்தில் வந்து விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் நடந்திருக்கு. வேறு சில நாடுகள்லையும் இது நடந்திருக்கு. ஏவியேஷனில் வந்து இது ஒரு வழக்கமான சாதாரணமான விஷயம் இல்லாட்டியும் கூட அவசரமாக தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் இந்த பெல்லி லேண்டிங் என்ற விதம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. பெல்லி லேண்டிங்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. அந்த வயிறு மாதிரி விமானத்தினுடைய வயிறு மாதிரி இருக்கிற பகுதி கீழே தரையில் படுற மாதிரி அந்த விமானம் தரையிறக்கப்படும். ஆனால் இதன் மூலமாக விமானத்துக்கு பாதிப்பு ஏற்பட முடியும். அதில் பயணம் செய்தவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட முடியும். ஆனால் வேற வழி இல்லாத நிலையில் ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இந்த பெல்லி லேண்டிங் என்று சொல்லப்படுற வயிறு மாதிரியான பகுதி தரையில் அப்படி இழுத்து போகப்படுற மாதிரி அது தரையிறக்கப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த விமானம் கூட பெல்லி லேண்டிங் செய்யப்பட்டிருக்கு என்ற தகவலும் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததால அது அங்கிருந்த பாதுகாப்பு வேலியில மோதி தீப்பற்றி எரிஞ்சதுல தான் இந்த உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. லேண்டிங் கியர் என்று சொல்லப்படுற பகுதி இயங்காமல் இருந்ததுக்கு செயலிழந்திருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நபருக்கு கடைசி அனுப்பின மெசேஜில் சொல்லியிருந்தார், அந்த ரெக்கை பகுதியில் பறவை இருக்கு, இல்லாட்டி பறவைகள் கூட்டம் இருக்கு என்ற மாதிரியான தகவல். பறவைகள் கூட்டம் தான் இதை சேதப்படுத்தி இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் முன்வைக்கப்படுது. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் கூட இந்த விஷயம்ன்றது ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நடக்க முடியும் என்று சொல்லப்படுது. பேர்ட்ஸ் ஸ்ட்ரைக் என்று சொல்லி இது சொல்லப்படுது. பறவைகள் கூட்டமாக போற நேரத்தில் விமானம் சேதமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சென்சிட்டிவான சில இடங்கள் அதோட சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வந்து இந்த பறவைகள் கூட்டம் சேதப்படுத்தும் போது அதை கீழே இறக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும், தென்கொரிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம்ன்றது, இந்த வருஷ கடைசின்றது ஒரு சந்தோஷமான வருஷம் என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் சில நாட்களுக்கு முதல்ல தான் தென்கொரியாவில் ஒரு இராணுவ ஆட்சி ஏற்படுத்துறதா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவசரமாக திடீர்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. தொடர்ச்சியாக 2 கிழமைகள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. ஒரு அமைதியின்மையை உருவாகி இருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் அந்த உத்தரவை மீளப்படுற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த இராணுவ ஆட்சி ஏற்படுத்துறதுக்கான உத்தரவை பிறப்பிச்ச தாய்லாந்தினுடைய தென்கொரியாவினுடைய ஜனாதிபதிக்கு எதிராகவும் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருந்தது. குற்றப்பிரேரணை கொண்டு வரப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு பதில் ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய பிரதமர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அவருக்கு எதிராகவும் 2-3 நாட்களுக்கு முதல்ல தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவரும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நிதி அமைச்சர் அந்த கடமைகளை, பதில் ஜனாதிபதியா கடமைகளை வெள்ளிக்கிழமை தான் பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு சில நாட்கள் கடக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய சவாலா இந்த விமான விபத்து இப்ப மாறி இருக்கு. இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்படும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற மாதிரியான கருத்துக்கள், அறிவிப்புகள் எல்லாம் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதே நேரத்தில் 2-3 நாட்களுக்கு முதல்ல 25ஆம் தேதி புதன்கிழமை அசர்பைஜானுடைய ஒரு விமானமும் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதுல 38 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. இதில் ரஷ்யாவை சேர்ந்த நபர்கள், அசர்பைஜான், கசகஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து பயணம் செய்திருந்தாங்க. இது அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யா நோக்கி பயணம் செய்திருந்த ஒரு விமானம், சாதாரண பயணிகள் விமானம். ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு புகமூட்டம் ஏற்படுது. 3 சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியான புகமூட்டமும் வெடிச்சத்தங்களும் கேட்டதுன்னு சொல்லி அந்த விபத்திலிருந்து தப்பின நபர்கள் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை சொன்ன தகவல் 2-3 நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது. இதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் கசகஸ்தானுக்கு இந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அங்கே திசை மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கிற நாடு தான் கசகஸ்தான். அந்த நாட்டுக்கு வந்து திசை மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு. வானத்தில் பறந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அது தீப்பற்றி எரியுது. கீழே விழுந்து உடைஞ்சி நொறுங்கி அதில் 38 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. வெடிச்சத்தம் கேட்டது என்ற தகவல் வந்து இந்த விபத்திலிருந்து தப்பின நபர்கள் சொன்னது மிக முக்கியமாக அந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது. 2-3 நாட்களுக்கு முதல்ல சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விபத்து தான் இந்த அசர்பைஜான் விமான விபத்துன்றது. இப்போ ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அசர்பைஜான் ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு.
எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க என்ற மாதிரியான ஒரு கருத்தை நேரடியா விளாடிமிர் புட்டின் அசர்பைஜான் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுக்கான காரணம் தாங்க தான் சொல்லி நேரடியாக அவர் ஏற்றுக்கொள்ளலை என்ற கருத்தை ஊடகங்களில் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விமானம் அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யாவினுடைய ஒரு பிராந்தியம் நோக்கி பயணம் செய்தது. அந்த பிராந்தியத்தில் யுக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த தாக்குதலை ட்ரோன் தாக்குதலை எதிர்கொள்றதுக்காக ரஷ்யா தங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை செயற்படுத்தி இருக்கு. இதன் மூலமாக தான் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு தகவலை இப்போ ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறார். எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க என்ற கருத்து அசர்பைஜான் ஜனாதிபதிக்கு புட்டினால சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவலை அவர் திரும்பவும் உறுதி செய்திருக்கிறார். யுக்ரைன் எங்களுடைய பிராந்திய மேல ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அதை நிப்பாற்ற மாதிரி எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை செயற்படுத்தி இருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியா பாதிப்பா இந்த சம்பவம் துயரமான சம்பவம் நடந்திருக்க முடியும். இதில் உயிரிழந்தவர்களுக்கு எங்களுடைய அனுதாபம் என்ற கருத்தை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியையும் சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடியுது. இந்த மாதிரி விமானத்தோடு சம்பந்தப்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்கள் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள பதிவாகி இருக்கு. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்திலையும் டிசம்பர் மாதத்தில் தான் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் அதிகம் பதிவாகும். ஒரு சில நாட்களுக்குள்ள 2 கொடூரமான விமான விபத்துக்கள் பற்றின தகவல்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 181 பேர்ல 2 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிற சம்பவம், 179 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற சம்பவம் இன்றைக்கு தென்கொரியாவை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் உலுக்கி போட்டிருக்கு. இந்த விசாரணையில் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.